இன்று நம் பள்ளியில் 73வது குடியரசு தின விழாவை கொண்டாட இருக்கின்றோம். விழாவின் முதல் நிகழ்ச்சியாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நிலமடந்தை கெளியொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிரிநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல்பறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பக்தியுடன் இதை வணங்குவாரி பாரத தேவியின் மணி கொடி பாடி பக்தியுடன் இதை வணங்குவாரி வீரர்களுடன் பொருளாவியும் கொடுத்து தீரமயடி சிறை அனைத்தையும் பொறுத்து வீரர்களுடன் பொருளாவியும் கொடுத்து தீரமயடி சிறை அனைத்தையும் பொறுத்து சீரன பாரத தேவிக்கு உழைத்து திகழ்வதை குறித்திடும் ஜெயக்கொடி பாரி பாரத தேவி மணி கொடி பாரி பக்தியுடன் இதை வணங்குவோம் பாரி பல வளமுள்ளதென குறித்திடும் பச்சை பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் பெண்மை பல வளமுள்ளதென குறித்திடும் பச்சை பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் பெண்மை நலமுடன் பக்தியை ஊட்டிடும் காவி நடுநிலை பண்பினை விளக்கிடும் சக்கரம் பாரத தேவி மணி கொடி பாரி பக்தியுடன் இதை வணங்குவோம் பாரி. இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களுடன் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 73வது குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் பொருளாளரும் பள்ளி மேலாண்மை குழுவின் உறுப்பினருமான டாக்டர் குழந்தைசாமி ஐயா அவர்களை வருக வருக என பள்ளியின் சார்பில் வரவேற்கிறேன். அவர் நம்மளுடைய பள்ளியில ரொம்ப மிகுந்த அக்கறை கொண்டவர். நமக்கு பார்த்தோம்னா இந்த தடவை நிறைய புத்தகங்கள் லைப்ரரிக்கு கொடுத்திருக்கிறாரு. நிறைய போட்டி தேர்வுக்கான புத்தகங்கள், நீட் சம்பந்தமான புத்தகங்கள், ஐசிஎஸ்சி போர்டு சிலபஸ் புக் இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக அவங்களோட பேரனோட புக் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம குழந்தைகளுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக பணியாளர்களையும் சத்துணவு பணியாளர்கள் அனைவரையும் விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். ஸோ குடியரசு தினம் அப்படின்னு சொன்னோன்னா இது எதுக்காக, என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு அந்த நாள் அதை கௌரவிக்கும் தினமாக தான் நம்ம 1950 கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் பெற்ற 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு வரைவு குழுவானது ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட தலைமையில ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அவர்கள் அமைத்த அரசியலமைப்பு சட்டம், இந்த சட்டமானது அமலுக்கு வந்த நாள்
ஸோ 1950 ஜனவரி 26ஆவது நாள்ல இருந்து நம்ம வந்து இதை வந்து அதை கௌரவிக்கும் தினமாக, குடியரசு தினமாக நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இதை வந்து கொண்டாடி வருகிறோம். ஸோ இந்த நாளில் நாம் அந்த நமக்கு சட்டங்களை வகுத்து கொடுத்த அவர்களையெல்லாம், டாக்டர் அம்பேத்கர் இவர்களையெல்லாம் நினைவு கூற வேண்டிய நாள். மேலும் நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய தியாகிகளை எண்ணி பார்க்கக்கூடிய நாள். ஸோ நிறைய இன்னுயிரை ஈந்து நமக்காக இந்த இதை பெற்று தந்திருக்கிறார்கள். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் தங்களுடைய உயிர்களை இழந்துள்ளனர். இந்த ஒரு கொரோனா பெருந்தொற்று காரணமாக நிறைய பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தை நம்ம எவ்வாறு ஒரு சிறப்பாக நம்ம அமைத்து இந்த இதெல்லாம் கடந்து வரணும், நம்ம ஆசிரியர்களோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு பணியாளர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, டாக்டர்ஸ், செவிலியர்கள், இவங்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய மனித சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய உயிர்களை காப்பதற்காக மனித சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம நாட்டுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அவரவருடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். ஸோ நம்ம நாட்டை வந்து உயர்த்தணும் அப்படின்னா, ஒரு சிறந்த ஒரு பாரதம், நம்மளுடைய பாரதத்தை கொண்டு வரணும்னா அவரவர் பணியை வந்து சிறப்பாக செய்ய வேண்டும். ஸோ அது என்ன, வாட் எவர் மே பி த ஜாப், நம்ம என்ன மாதிரியான வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லை. அது ஒரு கூட்டுற தொழில்னாலும் சரி, அதை வந்து சிறப்பாக செய்ய வேண்டும். ஒரு சுகாதார பணியாளர்னா அவங்க வேலையை அவங்க தெளிவா செய்யணும். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க ஒர்க்கை வந்து சிறப்பா செய்யும் பொழுதுதான் நம்ம நாடு வந்து முன்னேற்றம் அடையும். ஸோ ஆசிரியர்களாகிய நாம் இந்த காலகட்டத்துல நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நடைமுறை நேரடி வகுப்புகள்லாம் இல்லை. ஸோ ஃபுல்லா வந்து ஆன்லைன் வகுப்புகள் போயிட்டு இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான கல்வியை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேற்று நம்மளுடைய ஆளுநர் வந்து இன்னைக்கு உரையாற்றுறாரு. அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஆளுநர் அவர்கள் சொல்றாரு, நம்ம அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கல்விகள் பார்த்தோம்னா, பள்ளிகள் அரசு பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் இடையேயான அந்த வேறுபாடு மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, நம்ம தரத்தை வந்து அதிகம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வேறுபாடு ஏன் இருக்குது, ஏற்படாம இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆசிரியர்கள் கையிலும் எது. ஸோ ஒவ்வொரு அரசு பள்ளி ஆசிரியர் கையிலையும் இருக்கு. ஸோ அரசு பள்ளி அப்படிங்கிறத விட இது நம்ம பள்ளி. ஸோ வி ஹாவ் டு டேக் ஓனர்ஷிப். நம்ம வீடு அப்படின்னா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கு, ஒரு இது இருக்குல்ல, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. ஸோ அது மாதிரி பள்ளி நம்ம வந்துட்டு இது நமது பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், ஒவ்வொரு ஆசிரியரும் நினைக்கணும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நம்ம கேர் எடுத்து பார்க்கணும். ஸோ ஆன்லைன் வகுப்புகளை நம்மளுடைய பணி இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி ஒரு மருத்துவர் வந்து ஒரு மனித சேவை புரிஞ்சு எல்லாத்துக்கும் உயிர்களை காப்பாற்றுகிறார், நாம அவங்களுக்கு அந்த கற்றல் இடைவெளி இல்லாமல் அவங்களுக்கான ஒரு கற்பதற்கான சூழலை, கற்பதற்கான ஆர்வத்தை ஆன்லைன் மூலமாக ஏற்படுத்த வேண்டும். சிறந்த முறையில் நம்ம கொடுக்கணும். ஏன் மெட்ரிக் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல் பண்றாங்க, ஒய் நாட் வி? ஸோ நாம வந்து சிறப்பாக ஒரு தரமான ஒரு செயல்கள், எப்படி நம்ம நேரடி வகுப்புகள்ல இருந்தா எப்படி நம்ம பாடம் நடத்துவோமோ அதே மாதிரி ஆன்லைன் வகுப்புகளை நம்மளுடைய குழந்தைகளுக்கு சிறப்பாக கொண்டு போகணும். ஒரு ஆய்வுல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழிற்கல்வி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போறவங்களோடது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அரசு பள்ளிகளோட அந்த விகிதம் குறைவாக இருக்குது. நான் லாஸ்ட் இயர் போயிருந்தேன், எங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்டாங்க, ஏன் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நிறைய சூஸ் பண்றது இல்ல, அவங்களோட இது வந்துட்டு என்ரோல்மெண்ட் ரொம்ப குறைவாக இருக்கு, என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ண வேண்டும். அதற்கான விழிப்புணர்வை மாணவர்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம 12வது வந்துதான் அதை வந்து சொல்லணும்னு கிடையாது. நம்ம வந்து அதை வந்து அடிப்படையிலேயே அவங்களுக்கு நம்ம என்ன ஃபர்தரா படிக்கலாம், அந்த தொழிற்கல்வி சம்பந்தமாகவும் ஒரு கேரியர் கைடன்ஸ் வந்து சின்ன கிளாஸ்ல இருந்தே கொடுக்கணும். அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தணும். போட்டித் தேர்வுகள் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ், நம்பர் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் குறைவா இருக்கிறாங்க இது வரைக்கும்.
ஸோ இப்போ நமக்கு வந்து மெடிக்கல் எல்லாம் பார்த்தோன்னா 7.5 இடஒதுக்கீடு இருக்கு. ஸோ இதுக்கு பிறகு நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய மாணவர்கள் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சூஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம நாட்டு ஹையர் செகண்டரியில வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தணும். 8வது படிக்கிறப்ப NMMS எக்ஸாமா, 9th ஸ்டாண்டர்ட் ட்ரஸ்ட் எக்ஸாமா, 10th ஸ்டாண்டர்ட் NTSC, இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு சிறு வயதுல இருந்தே வந்து அவங்களுக்கு வந்து தயார்படுத்தணும். அதற்கான ஆர்வத்தை உண்டு பண்ணுவது ஆசிரியர்களாகி ஒவ்வொருத்தரோட கடமை. ஸோ அப்பதான் அவங்க வந்து ஹையர் செகண்டரி போற உயர்கல்வி போகும் பொழுது நிறைய வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போவாங்க. ஸோ நம்மளுடைய விஷன், நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நம்ம வந்து வச்சிருக்கிற விஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு வந்து ஒரு தரமான கல்வியை கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். நிறைய மாணவிகளை வந்து உயர்கல்வி பயிலுவதற்கு நம்ம வந்து உதவ வேண்டும். ஸோ நிறைய நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் நிறைய ஒரு ஸ்டூடெண்ட் கூட விடாம அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஸோ அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ். ஸோ அது மட்டும் பத்தாது, நிறைய உயர்கல்வியை பயிலுவதற்கு நம்ம ஆஃப்டர் 12th, நம்ம 12th அவங்கள வந்து விடாம அவர்கள் 12ஆம் வகுப்பிற்கு பிறகும் அவர்களை வந்து உயர்கல்வி பயிலுவதற்கு சிறு வயதிலிருந்தே நம்ம வந்து அதற்கான ஆர்வத்தை உண்டு பண்ணணும். லைப்ரரியை பயன்படுத்துவதற்காக வந்து ஊக்கப்படுத்தணும். போட்டித் தேர்வுகளுக்கான எக்ஸாமை வந்து சிறு வயதிலிருந்தே படிக்கணும். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிக்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஆர்வத்தை உண்டு பண்ணணும். ஒரு தரமான கல்வியை நம்ம வந்தோம். ஏன் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ரிசல்ட் ஓரியன்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பாட சராசரி அதிகம் பண்ணணும். சப்ஜெக்ட் ஆவரேஜ் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் we have to take care. அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட நிலைமை என்ன. ஸோ உள்ளடக்கிய கல்வின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ அவங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ஆசிரியர்களாகி நமது மிக மிக முக்கியமான கடமை. ஸோ தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் உள்ள வேறுபாடு களையணும் அப்படின்னு சொன்னா அது வந்து எல்லார் கையிலும் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு டீமா வேலை செய்யும் பொழுது மட்டும்தான் இந்த வேறுபாட்டை களைய முடியும். ஒரு தரமான கல்வியை நாம வந்து கொடுக்க முடியும். ஏன் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்கும் பொழுது ஏன் ஸ்கூலுக்கு இருக்கிறது இல்லை? ஸோ அதுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலையை நம்ம அடைய முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு, ஸோ நீங்க வந்து நல்லா நடத்துங்க. ஆன்லைன் இது கிளாஸஸ் வந்து சிறந்த முறையில் எடுக்கணும். இந்த நேரத்தில் கேட்டு கூட நிறைய மாணவிகள் நம்ம இந்த வருஷம் போட்டித் தேர்வுகள்ல வந்து இது பண்ணி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஜாயின் பண்ணணும். அதுக்கு எல்லாம் சேர்த்து ஒர்க் பண்ணணுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று எனது இனிய இதயம் கனிந்த குடியரசு தின வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்து சிறப்புரையாற்ற நம் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் டாக்டர் குழந்தைசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பெருமைக்குரிய இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் சகோதர சகோதரிகளே, பயிற்சி ஆசிரியர்களே, பணியாளர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் 73வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெருமை அளிக்கின்றேன். என்னதான் இருந்தாலும் நாம் ரொம்ப சிம்பிளாக கொண்டாடும் போது மாணவிகள் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது சற்று வருத்தமாக இருந்தாலும் இது வேறு வழியில் இந்த கோவிட் சீக்கிரமாக நம்மை அனைவரையும் விடுவித்து கல்வி தரத்தை நன்றாக உயர்த்தி நல்ல முறையில் வரும்பொழுது இப்படி ஒரு சிக்கல். அதனால சீக்கிரமா கோவிலிருந்து நம்ம விடுதலை அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகின்றேன். அடுத்தபடியாக தலைமை ஆசிரியை அவர்கள் குறிப்பிட்டது அருமையான கருத்து. அதேதான் நமது பாரத பிரதமர் கடந்த வாரம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். அதில் ஒரு ஆணித்தரமான கருத்தை கூறியிருக்கிறார். நம்ம அனைவரும் உரிமைக்காக போராடி 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 நிறைய நேரங்கள் காலங்களை
வீணடித்து விட்டோம். இப்படியே சென்றால் நாம் கண்டிப்பாக முன்னேற முடியாது. அதை விடுத்து கடமைகள் செய்வதை நாம் முன்னிறுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் தனது கடமையை செய்து நம்ம நாட்டை முன்னேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால்தான் நாம் முன்னேறி நமது இலக்கை அடைய முடியும் என்ற அருமையான கருத்து. ஏன்னா எதற்காலும் உரிமைக்கு மட்டும் போராடிக்கிட்டே இருந்தோம்னா கடமையை கம்ப்ளீட்டாக மறந்துடும். அதனால் தலைமையாசிரியர் அருமையாக குறிப்பிட்டாங்க, நம்ம செய்ய வேண்டிய கடமையை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்து நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள். நமது கல்வி முதன்மை நிலைக்கு வரும் என்பதில் நல்ல நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து கூறி அமைகின்றேன். ஒரு தமிழ் பாட்டு பாடுவாயே நீயே தாயே இந்திய தாயே, ஒரு தமிழ் பாட்டு பாடுவாயே. இமயமும் குமரியும் எல்லை, எங்கள் இதயத்தில் எல்லை இல்லை இல்லை. தாயே இந்திய தாயே, ஒரு தமிழ் பாட்டு பாடுவாயே. மாநிலங்கள் பல உண்டு, எங்கள் மனசோ எப்போதும் ஒன்று. மாநிலங்கள் பல உண்டு, எங்கள் மனசும் எப்போதும் ஒன்று. மதங்களும் ஜாதியும் வேறு, நாம் மனிதனாய் வாழும் போது எப்போதும் தாயே இந்திய தாயே, ஒரு தமிழ் பாட்டு பாடுவாயே. எத்தனை எத்தனை மொழிகள், அவை அத்தனையும் நம் விழிகள். எத்தனை எத்தனை மொழிகள், அவை அத்தனையும் நம் விழிகள். பாரதி தாகூரிப்பான் பாடிய கீதம் நம் கீதம் சங்கீதம். தாயே இந்திய தாயே, ஒரு தமிழ் பாட்டு பாடுவாயே. யாதும் யாதும் நம் ஊரே, மண்ணில் யாவரும் நமக்கு உறவே. வாழிய தமிழர் பண்பாடு, நவபாரதமே நீயும் பாடு. என் தேசம் நீ, என் தேசம் நீ, என் சுவாசம் நீ, என் உயிரே. உனக்காக துடிக்கும் இதயம் என் இதயம். தாயே இந்திய தாயே, ஒரு தமிழ் பாட்டு பாடுவாயே நீயே தாயே இந்திய தாயே. பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்றி வீற்றிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஆசிரியர் பயிற்சி மாணவிகளுக்கும், அலுவலக பணியாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த நிகழ்வாக நாட்டு